தொடர்ந்து ஏசாயா 53:9 துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை என்று சொல்கிறது. கங்காரு போலி தீர்ப்பாயம் அவரை 6 முறை குற்றம் சாட்டினாலும் அவர் 7 முறை குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டார். எனவே சரீரப்பிரகார வெளியான கிரியைகளின் பாவம் அவரிடம் இல்லை. மனிதர்களுக்கு பாவத்தின் பலனாக வரவேண்டிய தண்டனைக்காகத்தான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டாரே ஒழிய அவராக எந்த கொடுமையும் செய்யவில்லை என்பதைத்தான் அவர் கொடுமை செய்யவில்லை என்ற பகுதி சொல்கிறது. கிறிஸ்துவின் உள்ளான மனதிலும் அவரிடத்திலே ஜென்ம ஸ்பாவமான பாவம் இல்லை. ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியானவரால் மனு உரு எடுத்தவர். அதோடு கூட மத்தேயு 12:34 சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இதை கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். இங்கே ஏசாயா 53:9 அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் அவருடைய இருதயத்திற்குள்ளே எந்த பாவமும் இல்லை என்பதை காட்டுகிறது. எனவே அவரிடத்திலே வெளியான பாவமும் இல்லை, அவருக்குள்ளான பாவங்களும் இல்லை. எனவே கிறிஸ்து ஒருவரை தவிர நீதிமான் ஒருவரும் இல்லை என்று நாம் அறிகிறோம். எனவேதான் சங்கீதம் 16:8 சொல்கிறது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சொல்கிறது. இதுவும் தாவீதின் மூலமாக எழுதப்பட்ட மேசியாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம்தான். யூதர்கள் அந்த சங்கார பள்ளத்தாக்காகிய இன்னும் பள்ளத்தாக்கை கிறிஸ்துவின் பிரேத குழியாக நியமித்தார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை யூதர்கள் நியமித்த பிரேத குழியில் விடவில்லை. ஏசாயா 53:9 சொல்கிறது, அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார் என்று சொல்கிறது. மத்தேயு 27:57 இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவனுமாயிருந்த யோசேப்பு என்ற ஒரு மனிதனை பார்க்கின்றோம். இவன் ஆலோசனை சங்கத்தாரில் ஒருவன். அவன் உத்தமனும் நீதிமானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தார் என்று லூக்கா 23:50-51 வசனங்கள் சொல்கிறது. இப்படி அவன் ஐஸ்வர்யவானாகவும் ஆலோசனை சங்கத்தாரில் ஒருவனாகவும் இருந்தபடினால் அவன் பிலாத்துவிடம் நேரடியாக போய் பேசக்கூடிய தகுதி அவனுக்கு இருந்தது. எனவே அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கன்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான் என்று லூக்கா 23:50-51 வசனங்கள் சொல்கிறது. இதைத்தான் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார் என்று ஏசாயா 53:9 சொல்கிறது. நாமும் கூட இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானதல்ல என்றே இவ்வுலக வாழ்க்கையை கடந்து செல்வோம். ஏசாயா 53 10, 11, 12 என்ற 3 வசனங்கள் இந்த எபிரேய கவிதையின் கடைசி கவி அல்லது கடைசி ஸ்டான்ஸா ஆக வருகிறது. இது கிறிஸ்து பலியாக்கப்படுவதன் பாடுகளை குறித்த ஆழமான வேத சத்தியங்களை சொல்லுகிறது. பலி செலுத்துதல் என்பது ஆதியாகமம் 3:21 ஆரம்பமாகிறதை பார்க்கிறோம். பாவத்து நிமித்தம் தங்கள் மகிமையின் சாயலாகிய ஒளி வஸ்திரத்தை ஆதாமும் ஏவாளும் இழந்து நிர்வாணிகளாயினர். தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கினார். அங்கு ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். பாவத்தின் பலன் மரணம். ஒருவர் தன் பாவத்திற்கு பலனாக மரிக்க வேண்டும். அவருக்கு பதிலாக இன்னொரு உயிர் பலி செலுத்தப்படுவதைத்தான் தேவன் மோசேயிடம் கொடுத்த நியாய பிரமாணங்கள் தெளிவாக விவரிக்கிறது. லேவியராகமம் 17:14 வசனம் சொல்லுகிறது, சகல மாம்சத்திற்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம் என்கிறது. எனவே ஒருவருடைய பாவத்திற்கு அந்த மனிதனுடைய உயிர்
எடுக்கப்படுவதற்கு பதிலாக ஒரு மிருக ஜீவனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதைத்தான் தேவன் மோசேக்கு கொடுத்த நியாய பிரமாணங்கள் நமக்கு தெரிவிக்கின்றது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, நியாய பிரமாண பலிகள் நிழலாட்டமானவை, மேலும் மிருக ஜீவன்களுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாது. எபிரேயர் 10:5 சொல்கிறது, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று ஆதியிலேயே கிறிஸ்து சொல்லி, காலம் நிறைவேறின போது அவர் மனித சரீரத்தில் உலகத்திற்கு இறங்கி வந்தார். ஏசாயா 53:10 சொல்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று ஆரம்பிக்கின்றது. இது தேவனுக்கு விருப்பமாயிருந்தது என்று ஆங்கிலத்திலே இந்த வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டதற்கு யூதர்கள்தான் பின்புலமாக இருந்தனர், காரணமாக இருந்தனர் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இங்கு அவர் நொறுக்க பிதாவாகிய தேவனே கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவனே கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அது தேவனுக்கு விருப்பமாய் இருந்தது என்றும் பார்க்கின்றோம். பிதாதான் கிறிஸ்துவை அடித்து நொறுக்கினாரா? பிதாதான் பாடுகளை கிறிஸ்துவின் மீது சுமத்தினாரா? ஆம், கிறிஸ்து மனுக்குலத்திற்கு வரவேண்டிய தண்டனையை ஏற்று மரிப்பதுதான் பிதாவின் அனாதி தீர்மானம். யோவான் 3:16, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை தந்தருளினதினால் பிதா மனிதன் மேல் வைத்த அன்பு அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 3:16, கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்று பார்க்கின்றோம். எனவே ஏசாயா 53:10 அதன்படி பிதா கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார், பிதா கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அதுவே பிதாவினுடைய சித்தம், பிதாவினுடைய விருப்பம். மனிதன் மூலமாய் உண்டான பாவம் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டு மனிதன் தேவனுடன் இணைக்கப்படுவதால் தேவன் அதில் மகிழ்கின்றார், அதில் களி கூறுகிறார் என்று செப்பனியா 3:17 அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்வார் என்று சொல்லுகிறது.